ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முக்கியமான அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். இன்றைக்கி முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் பார்த்திங்கன்னா மை-வி3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்கு. அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான தகவலாக இப்போது பார்க்கலாம். மை-வி3 ஆட்ஸ் செயலி வீடியோ பார்த்தா பார்த்திங்கன்னா ₹5 முதல் ₹1500 வரை பார்த்திங்கன்னா பணம் கூறி வாடிக்கையாளரிடம் மோசடி செய்ததாக கோவை சைபர் கிரைம் போலீஸாரில் பார்த்திங்கன்னா புகார் அளிக்கப்பட்டுச்சு. அந்த புகாரின் பேரில் பார்த்திங்கன்னா சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா செயலி நிறுவனமான உரிமையாளர் சக்தி ஆனந்த் முன் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்த நீதிமன்றம் சென்னை நீதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா சரணடைய உத்தரவிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா சக்தி ஆனந்த் சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வாலன்றி முன்பு வாலன்றியாக பார்த்திங்கன்னா கடந்த மாதம் 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா சரணடைஞ்சாங்க. வாலன்றியாக பார்த்திங்கன்னா அந்த முதலாளியை போய் சரணடைஞ்சிருக்காங்க. இப்போ அவர் நல்லா தான் இருக்கார். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் பார்த்திங்கன்னா ஜூலை 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடிக்க பார்த்திங்கன்னா நீதிபதி உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த வழக்கு ஜாமீன் கோரி சக்தி ஆனந்த் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு பார்த்திங்கன்னா விசாரணைக்கு அப்போது சக்தி ஆனந்த் ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாக கூறி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி வாலண்டரியாக பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் கடைசியில் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஜாமீன் கோரி நாம் ஜாமீன் மனு போட்டுங்கன்னா அடுத்த வாரம் ஹியரிங்கில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர் வெளியே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் பணம் போட்ட அனைவருக்கும் பார்த்திங்கன்னா அவர் வெளியே வந்த பின்னாடி இந்த மாதம் இறுதிக்குள்ளே எல்லாருக்கும் பணம் செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா அத்தாரிட்டி கமிஷனில் முடிவு எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பணம் போய் சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி உறுதி அளிச்சிருக்காங்க. மேலும் இது போல் முக்கியமான அப்டேட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உறுப்பினராக இருக்கவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பயப்படாதீங்க. உங்கள் பணம் எங்கேயும் போகாது. கண்டிப்பாக உங்களை சேரும் அப்படின்ற மாதிரி அத்தாரிட்டியில் பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக பார்த்திங்கன்னா கிளியராக பேசி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக சக்தி ஆனந்த் வெளியே வந்த பின்னாடி பணம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலே இது போல் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.